ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கடையில் தான் செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக. அதுக்கு 5 கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயமும் போட்டாச்சு. அப்புறம் 4 தக்காளி வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி அந்த தக்காளியும் நம்ம குக்கரில் போட்டோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பூண்டு, ஒரு 4 பூண்டு எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகா காரத்துக்காக எடுத்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள் எடுத்து போட்டு, அப்புறம் தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதை குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அது வெந்துடுச்சு. வெந்தோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம மத்தி எடுத்துகிட்டு அந்த குக்கர்லேயே வச்சு கடைஞ்சோம்னா கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கான தாளிப்பு கடாய் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றியாச்சு. அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டாச்சு. கடுகு போட்டோடனே அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஆயிலே வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை வேக வச்ச தண்ணியும் புளி கரைச்சி வச்ச தண்ணி இருந்தது, அதை ஆட் பண்ணிட்டு கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே கத்திரிக்காய் கடையல் ரெடி.